அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பதிவுல மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை பலன் நம்ம வந்துட்டு டீடைலா பார்க்க போறோம். அதாவது இந்த மகர ராசியில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் எந்த மாதிரியான மனநிலை உடையவர்கள், எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்கள், அது மட்டும் இல்லாம இவர்களுடைய காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது, அதே போல இவர்களுடைய தொழில் வாழ்க்கை மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி அமைது அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரிடிக்ஷனை கிளியர் கட்டா தெளிவா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். முதலாவது அந்த மகர ராசி பற்றிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெளிவா பார்த்துடலாம். முதல்ல இந்த மகர ராசி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண் தத்துவ ராசியா வருது. சனி பகவான் அதிபதியா வருவாரு. சனி பகவானை அதிபதியா கொண்ட முதல் ராசி அந்த மகர ராசி. இந்த மகர ராசி பெண் தத்துவ ராசியா வருது. கும்ப ராசி ஆண் தத்துவ ராசியா வரும். கும்ப ராசிக்கும் அதிபதி வந்துட்டு சனி பகவான் தான். அது வந்துட்டு ஆண் தத்துவ ராசியாகவும் மகர ராசி பெண் தத்துவ ராசியாகவும் வருது. அடுத்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அடக்கும் பொழுது இந்த மகர ராசியை வந்து பூமி தத்துவ ராசியா சொல்றாங்க. அதாவது பூமி தத்துவ ராசியா மூன்றாவது ராசியா இந்த மகர ராசி வரும். முதல் ராசி எதுன்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, இரண்டாவது ராசி கன்னி ராசி, மூன்றாவது ராசியா இந்த மகர ராசி வருகிறது. அதே போல இந்த மகர ராசி சரத்தன்மை கொண்ட ஒரு ராசி, நீதிக்காரகன் மந்தக்காரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதே போல இந்த இடத்துல செவ்வாய் உச்சமாகிறாரு, குரு பகவான் நீச்சமாகிறாரு. இப்படி இந்த மகர ராசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த பெருமைகள்லாம் இருக்கு. அதே போல கர்ம தத்துவ ராசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலையும் இந்த மகர ராசி அப்படிங்கிறது வரும். அதாவது தங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசி வரும். அதே போல இந்த மகர ராசியில எந்தெந்த நட்சத்திரங்கள் உள்ளடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம் நட்சத்திரத்துடைய 2, 3, 4 பாதங்களும், அதே போல திருவோணம் நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4 பாதங்களும், மேலும் அவிட்டம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த மகர ராசிக்குரிய ஒரு நட்சத்திரங்களா வரும். அதே போல இந்த மகர ராசியுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலை சின்னம், அதாவது முதலையுடைய தன்மையை உள்ளடக்கியவர்களா இருப்பாங்க. இதுதான் இந்த மகர ராசிக்கான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இவ்வளவு விஷயங்கள் இந்த மகர ராசிக்குள்ள இருக்கு. இந்த விஷயங்களை வச்சு இவருடைய குணநலன், இவருடைய செயல்பாடு, இவருடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம் நம்ம வந்து கணிக்க முடியும். இப்போது இவருடைய குணாதிசயங்கள், இந்த மகர ராசியில பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் எந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள், எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துடலாம். முதல்ல இந்த மகர ராசியில பிறந்தவர்கள் சிறந்த ஒரு கல்விமானா இருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா படிப்பறிவு மிக்கவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் வந்துட்டு பள்ளிக்கூடமே போகலனாலும் இவர்கள் வந்துட்டு அந்த பேசிக்கான சென்ஸ் இவர்கள்ட்ட இருக்கும். படித்தவர்களுக்கு நிகரான ஒரு அந்த பேசிக் குவாலிட்டி அதெல்லாம் வந்துட்டு இந்த மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு சமாளிக்கக்கூடிய, கல்வி ரீதியா வரக்கூடிய தட்டுப்பாடுகள் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய யுத்திகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே தெரியும். மேக்சிமம் படிக்காதவர்கள் கூட இந்த மகர ராசியில பிறந்திருந்தாங்கன்னா படிக்காதவர்கள் கூட படித்தவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க. ஏதோ 2-3 டிகிரி வாங்கினவங்க மாதிரி தோற்றம் அளிக்கக்கூடியவர்களாகவும் இவருடைய பேச்சுகள், இவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த படித்தவர்களுக்கு நிகரான ஒரு செயல்பாட்டை ஒத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மகர ராசியில பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு பட்டப்படிப்பாச்சும் படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ராசி, கல்வி அறிவு நிறைந்த ஒரு ராசி. ஒரு சிலருக்கு கல்வி தடைப்பட்டு போயிருக்கலாம், கிரகநிலைகள் காரணமா ஒரு சிலருக்கு கல்வி தடைப்பட்டு போயிருக்கலாம். பட் இருந்தாலுமே அதை ஈக்குவல் பண்ற விதமா இவருடைய அறிவு, இவருடைய சிந்தனை அப்படிங்கிறது வந்துட்டு படித்தவர்களுக்கு நிகரா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அடுத்ததா இவர்கள் எப்பொழுதும் எதையாச்சும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சிந்தனை அதிகமா இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை பற்றிய சிந்தனை, இவர்களுடைய அடுத்த கோல்ஸ் பற்றிய சிந்தனை, எதையாச்சும் பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மந்தக்காரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாம முதலை சின்னத்தை கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால முதலையுடைய குணத்தை நீங்க பாருங்க. எப்போதுமே அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கும். அமைதியா அப்படியே பொறுமையா இருக்கும். நீருக்குள்ள அப்படியே முழுகி அப்படியே இருக்கும். இதே குணம் தான் இவர்களுக்கு இருக்கும். எப்படின்னாக்கா அமைதியாவே இருப்பாங்க. எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டு அமைதியா வேற எதையோ பத்தி யோசிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனா முதலை பக்கத்துல போனோம்னாக்கா கப்புன்னு பிடிச்சுக்கும்ல, அதே போல ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைன்னா அதை கப்புன்னு பிடிச்சுப்பாங்க. அந்த ஒரு சிந்தனை போக்கு உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மகர ராசியில பிறந்தவர்களுடைய சிந்தனை, இவர்களுடைய குணம் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு உயர்ந்த குணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு போக்கு இவர்கள்ட்ட தென்படும். இந்த மகர ராசியில பிறந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரியோர்களுக்கு சரியான தகுந்த மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒரு பணிவு இவர்கள்ட்ட தென்படும். அதே போல குணங்களும் இவர்கள்ட்ட உயர்ந்திருக்கும். அல்ல ஒரு எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமே பண்ணக்கூடிய அந்த ஒரு மனம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே போல தன்னை போலவே மற்றவர்களையும் நினைக்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களையும் பாவிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. தான் எப்படியோ அதே போலதானே அவங்களும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு செயல்ல இறங்கினாலும் சரி அதுல வந்துட்டு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. தோல்விகளெல்லாம் கண்டு அவ்வளவு எளிமையில தோந்து போக மாட்டாங்க. ஏன்னா சனி பகவான் நீதிக்காரகன், சனி பகவான் வந்துட்டு ராசி அதிபதியா வருதுனால தொடர்ந்து உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை
கொடுத்தாலுமே சரி, அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்கனாலும் சரி, அந்த விஷயத்துக்காக தொடர் முயற்சிகளும் தொடர் உழைப்பும் இவர்கள்ட்ட வந்துட்டு அதிகமாவே இருக்கும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை கண்டு அப்படியே தளர்ந்து போகாதவர்களா இருப்பாங்க. எதா இருந்தாலும் தன்னை தானே தேத்திக்கிட்டு அதை தொடர்ச்சியா செயல்படுத்தக்கூடியவர்களாகவும், எவ்வளவு தடை தாமதங்கள் வந்தாலுமே ஒருபோதும் தான் எடுத்துக்கொண்ட அந்த செயல்பாட்டை நிறுத்தாதவர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள்ட்ட கொஞ்சம் மந்தமான செயல்பாடு தென்படுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வேகமா செயல்படக்கூடியவர்கள், அதாவது ஆமையை போல பொறுமையா நகர்ந்து வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல மற்றவர்களிடம் எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த மகர ராசியில பிறந்தவர்கள் பாக்குறதுக்கு வந்துட்டு வெளியில வீரன் போல ஒரு பேச்சு இருக்கும், செயல் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு இருப்பாங்க. பயந்த சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு வசதியான குடும்பத்துல தான் பிறகுறாங்க. அவர்கள்ட்ட வந்துட்டு இந்த செல்வம் நிறைந்த குடும்பத்தில இருந்து தான் இந்த மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வராங்க. இவருடைய குடும்ப நிலை அப்படிங்கிறது வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் சரி, செல்வாக்கு ரீதியாகவும் சரி, கொஞ்சம் உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். அதே போல இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்களுடைய நடுத்தரமான வயதுல பல சிரமங்களையும் பல அனுபவங்களையும் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிற்பகுதியில பெரிய அந்தஸ்தையும் செல்வ சுகத்தையும் இவர்கள் வந்துட்டு அடைஞ்சிடறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதே போல நம்பிக்கையுடனும் நாணயத்துடனும் வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு எப்போதுமே வருத்தப்பட மாட்டாங்க. பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த மனிதர்களா இருப்பாங்க. அதே போல தன்னை அண்டிய வந்தவர்களுக்கு வந்து அடைக்கலம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் குறிப்பிட்ட காலத்துல தனக்கென ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்டு இரவு பகல் பாராம தொடர்ந்து அயராது உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மகர ராசியில பிறந்தவர்கள் வந்துட்டு எப்பொழுதுமே விளையாட்டுத்தனமா இருக்கிறது கிடையாது. எல்லா விஷயத்திலையும் மிகவும் கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மகர ராசிக்காரர்களை பெரும்பாலும் சிரித்த முகத்தோட பாக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு அரிதான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல இந்த ராசியில பிறந்தவர்களை வந்துட்டு சுயமரியாதை உடையவர்களா இருப்பாங்க. சுயமரியாதையை எதிர்பார்ப்பாங்க. மற்றவர்களை தன்னை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. அதே போல யாருக்கும் வளைந்து போகாத ஒரு குணம் இவர்கள்ட்ட இருக்கும். தான் செய்யறதுதான், நான் செய்யறதுதான், நான் பேசுறதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. யாருக்கும் வளைந்து போக மாட்டாங்க, வளைந்து கொடுக்காதவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் இறங்குறாங்கனாக்கா அதுல வெற்றி பெறுறதுக்காக அயராது உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிக நம்பிக்கை உழைப்பு மேல மட்டும்தான் இருக்கும். உழைப்பை மட்டுமே நம்பி அந்த உழைப்பினாலேயே உயரக்கூடியவர்களா அந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல தாங்களே கடினமா உழைத்து ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அடுத்தவர்களுக்கு இடையூறா இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு சிறந்த ஒரு மனமுடையவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய பெருமதியான சொத்தா என்ன இருக்கும்னாக்கா நேர்மை இருக்கும். ஏன்னா நீதிக்காரகன் சனி பகவான் உடைய ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. செய்யற தொழிலுக்கு உண்மையா இருப்பாங்க, பாக்குற வேலைக்கு உண்மையா இருப்பாங்க, வேலை செஞ்சு கொடுக்குற முதலாளிக்கு உண்மையா இருப்பாங்க. எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வந்துட்டு நேர்மை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த அரச பதவியிலையும் தனியார் பதவியிலையும் இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரர்கள் நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற ஒரு பெயரை வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல உறவு முறையை எடுத்துக்கொண்டோம்னாக்கா தந்தை வழி மற்றும் தாய் வழி உறவுகளிடம் பெரிதா இவர்களுக்கு வந்துட்டு நெருக்கம் இருக்காது. பெருசா இவர்கள் வந்து நெருக்கம் காட்ட மாட்டாங்க. இவர்களுடைய கடமையில மூழ்கி இருக்கிறதுனால உறவுகளிடத்துல இவர்கள் வந்து அந்நியமானவர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. பட்டும் படாத உறவு நிலை இவர்கள்ட்ட இருக்கும். அதே போல இந்த மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அப்படிங்கிறத விட வந்துட்டு உழைப்பாளிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் சிறந்த உழைப்பாளி அப்படிங்கிற பெயரை வந்துட்டு இந்த மகர ராசிக்காரர்கள் தான் பெறுறாங்க. தொடர்ந்து அயராது உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல தாம் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பெயரை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமா ஆடம்பரமா செலவு செய்யறது, கொண்டாட்டங்களுக்காக செலவு செய்யறது, பகட்டான விடயங்களுக்காக அதிகமாக செலவு செய்யறது இதெல்லாம் பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. எளிமையான குணமுடையவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த மகர ராசியில பிறந்தவர்களுக்கு வந்து தெய்வ பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருந்தாலும் கூட தொழில் பக்தி உடையவர்களா இருப்பாங்க. தொழில் பக்தியில அதிகமான நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. மேலும் குறுகிய மனம் இல்லாம பரந்த மனதோட எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு யாராச்சும் உதவி கேட்டு வந்தாங்கன்னாக்கா வந்தோருக்கு இல்லைன்னு சொல்லாம பெருந்தன்மையோட அந்த உதவியை செய்து அதுல முன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரா இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய கல்வி அறிவை காட்டிலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவ அறிவு தான் இவர்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். இவர்கள் வந்து அனுபவ அறிவால உயரக்கூடிய ஒரு மனிதரா இருப்பாங்க. பல விஷயங்கள்ல அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு இவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைகிறாங்க. அதே போல ஆரம்பத்துல தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களுக்கு குறைவா இருந்தாலும் கூட நாளடைவுல அந்த பல அனுபவங்களும் பல அனுபவ பாடங்களும் இவர்களை செதுக்கி பல தைரியம் நிறைந்தவர்களா இவர்களை மாற்றி விடுகிறது. அதே போல இந்த மகர ராசியில பிறந்தவர்களுடைய பொருளாதார நிலையை நம்ம பார்க்கும்போது சற்று ஏற்றமும் இறக்கமுமா தான் இருக்கும். ஒரு ஸ்டேபிளான பொருளாதார நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம எதிரிகளுக்கு உதவி தேவைப்பட்டாலும் எந்த நிலையில வந்து அவர்களை வந்துட்டு உதவி கேட்டாலும் சரி, தன்னுடைய எதிரியா இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு மனம் படைத்தவர்களா இருப்பாங்க. அந்த பகைமையை மறந்து உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் வந்தாலும் பெருசா அலட்டி கொள்ள மாட்டாங்க. அப்படியே மேலோட்டமா விட்டுருவாங்க. எதுனாலும் நடக்கட்டும், விதிப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து அதிகமா வரும். பிடிவாத குணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை செய்யணும், அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத குணம் இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு
3 கால் அப்படிங்கிற சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அந்த குணமுடையவர்களா இருப்பாங்க. அதேபோல எல்லா விஷயத்திலும் ஆதாயம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல இவர்கள் சமயத்துல நகைச்சுவையாளரா மாறி மற்றவர்களை சிரிக்கவும் வைக்கிறாங்க. அதேபோல இவர்கள்ட்ட வந்து வெகுளித்தனமான வெள்ளை மனம் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. வெகுளித்தனமா பேசுவாங்க, வெளிப்படையா பேசுவாங்க. அதேபோல இந்த மகர ராசியில பிறந்தவர்களுக்கு குடும்பத்து மேல அளவறியா அதிக பாசம், அதிக பற்று இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கும். அதேபோல பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல அதிக அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு உண்மையா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதேபோல இந்த மகர ராசிக்காரர்களை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இவங்க வாயிலிருந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்கறது இல்ல. ஆனா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாத்திடுவாங்க. அந்த அளவுல ஒரு குவாலிட்டியான ஒரு மனிதர்கள். பல சமயங்கள்ல இவர்கள் வந்துட்டு ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வீண் செலவுகளை மேக்சிமம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில மத்தியம பகுதியில சொந்த தொழில் தொடங்கி அதை வந்துட்டு சிறப்பான நிலைக்கு எடுத்துட்டு போவாங்க. குறிப்பா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அதுல ஈடுபட்டாருனாக்கா ஒரு சிறப்பான லாபம், அற்புதமான வளர்ச்சி இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அதே போல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாம கலைத்துறையினரோட ஏதோ ஒரு தொடர்புல எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. அதே போல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகம் செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பீங்க. கோவில் குளங்களுக்கு அதிகமா சென்று வரக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. தர்மம் செய்யறதுல ஆர்வம் இருக்கும். பட்டும் படாத ஆர்வம் இருக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வரும்போது பலருக்கு பல விதமான உதவிகளை செஞ்சுட்டு வருவீங்க. உணவு வாங்கி கொடுக்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய பர்த் சார்ட்ல உங்களுடைய ராசியில பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ அப்படி இல்லைன்னா பாவகிரகங்களுடைய பார்வையோ இருந்தால் இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுடைய பர்த் சார்ட்டை ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. பாவகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லியிருக்க பலன்களை உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70 to 80% உங்க லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்ல எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃபோட கம்பேர் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மகர ராசி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் லாங் டேர்ம் கண்டென்ட். இதை வந்துட்டு நம்ம சின்ன ஒரு வீடியோல நம்ம வந்துட்டு முடிக்க முடியாது. ஆகவே மகர ராசி பற்றிய தொடர் வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல ரெகுலர் அப்டேட்ல வந்துட்டு இருக்கும். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு சந்திக்கும்.